வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு தடவ பார்த்துட்டு வரலாம் வாங்க. பழனிக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாருமே கோவில்ல தயாரா இருக்க. பொண்ணு வீட்ல இருந்து யாருமே வரல. கடைசியில ஒருத்தர் வந்து இந்த நிச்சயதார்த்தத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரவணன், மயிலு, செந்தில், மீனா 4 பேரும் அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. எங்க மாமா ரொம்ப பாவங்க. அவரு ரொம்ப நல்லவரு. அவங்க அண்ணவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணி தான் இத்தனை நாளா அவரு கல்யாணம் நடக்காம இருந்துச்சு அப்படின்னு சரவணன் ரொம்ப பரிதாபமா சொல்றாரு. மாமா ரொம்ப பாவங்க. எங்க அப்பா நடத்தி வைக்கிற கல்யாணங்கிறதுனால இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, பொண்ணோட அம்மா அப்பாவும் இவங்களும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. மயிலும் மீனாவும் அவங்க தரப்புக்கு பேசிட்டு இருக்காங்க. கடைசியில சரவணன் கையெடுத்து கும்பிட பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. முதல்ல நீங்க எங்கள புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுங்கிறாரு பொண்ணோட அப்பா. எங்க பொண்ணு வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். இதோ பாருங்கம்மா, அண்ணன்களே வந்து பேசின பிறகும் அக்கா வீட்ல மச்சான் தயவுல வாழ்ற ஒருத்தருக்கு எங்க பொண்ணு குடுக்கறதா இல்ல. இதுதான் எங்க முடிவு. நீங்க கிளம்புங்கங்கிறாரு ஸ்ட்ரிக்ட்டா பொண்ணோட அப்பா. சார் 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 ப்ளீஸ் தயவு செய்து அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க சொல்றத கேளுங்கன்னு சரவணனும் எழுந்து நின்னு பேச ஆரம்பிக்கிறார். எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க சொல்றத கேளுங்க தம்பி. நாங்க எங்க முடிவை சொல்லிட்டோம். எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க கிளம்புங்க அப்படின்னு பொண்ணோட அம்மாவும் சொல்லிட எல்லாருக்குமே முகம் ரொம்பவே சுண்டி போயிடுது. அடுத்து என்ன செய்யறதுன்னு சரவணன், செந்தில், மயிலு, மீனா யாருக்கும் தெரியல. கோவில்ல எல்லாரும் அதே போஸ்லயே உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மச்சான் நம்ம கிளம்பலாமான்னு பழனி கேட்க, இருங்க சித்தப்பான்னு ராஜு சொல்றாங்க. எதுக்குமா, எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கணும்? கிளம்பலான்னு பழனி எந்திரிக்கிறாரு. இருங்க சித்தப்பான்னு ராஜு சொல்லிட்டு இருக்க. பேச போயிருக்காங்க இல்லடா, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். போனவங்க வரட்டும், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாரு பாண்டியன். இல்ல மச்சான், அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு முடிவான பிறகு பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு பழனி சொல்ல, பக்கத்துல உட்கார்ந்துருக்க அவங்க அம்மா, இருடா அவசரப்படாத, முதல்ல போனவங்க வரட்டும், என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்போம், சரியா? கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு மாறி சொல்ல, என்னன்னு வடிவு கேக்குறாங்க. என் வீட்டுக்காரரும் உங்க வீட்டுக்காரரும் ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு மாறி கேக்குறாங்க. சேச்சே, சொந்த தம்பி விஷயத்துல இப்படிலாம் பண்ணுவாங்களா? நீ அப்படியெல்லாம் சந்தேகப்படாத மாறிங்கிறாங்க வடிவு. இல்லக்கா, இன்னைக்கு காலையில நாம கிளம்பும் போது நம்மள பெருசா ஒண்ணும் தடுக்கல, போனா போகட்டும்ங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம்தான் அப்படின்னு மாறி சொல்ல, அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரவங்க எல்லாம் அவங்க இல்ல மாறி அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்காங்க. போனவங்க 4 பேரும் ரொம்ப சங்கடமாவே திரும்பி வர, அக்கா அவங்க வந்துட்டாங்கன்னு மாறி சொல்ல எல்லாரும் ஆர்வமா பாக்குறாங்க. அங்க கோமதி என்னங்கன்னு சொல்ல பாண்டியன்னு எழுந்திருக்கிறாரு. டேய் என்னாச்சுடான்னு 2 பேரும் கேக்குறாங்க. பொண்ணு வீட்ல என்னடா சொன்னாங்க? டேய் கேக்குறேன்லடா, வாயை திறந்து சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. பொண்ணு வீட்ல எவ்வளவோ பேசி பார்த்தோமா, அவங்க ஒத்துக்கலங்கிறாரு சரவணன். நிச்சயத்துல இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சரவணன் இருண்ட முகத்தோடு சொல்ல, அதிர்ந்து போய் பாக்குறாங்க கோமதி. பாண்டியனுக்கு உலகமே தட்டாமலை சுத்துது. பாட்டியும் பதறி போய் எந்திரிக்கிறாங்க. பழனியோட முதுக ஆறுதலா தட்டி கொடுக்கறாங்க ராஜி. பழனியும் மெதுவா எழுந்து நிக்கிறாரு. டேய் என்னடா நடக்குது? நேத்து ராத்திரி வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க என்கிட்ட நல்லா தானே பேசினாங்க, இப்ப திடீர்னு என்னடா நடந்துச்சுன்னு பதறாரு பாண்டியன். அம்மாவோட அண்ணனுங்க பொண்ணு வீட்டுல போய் பேசியிருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியனுக்கு மறுபடியும் பூமி சுத்துது. நினைச்சேன்டாங்கிறாரு பாண்டியன். அவனுங்களா? அவனுங்க போய் பொண்ணு வீட்ல என்ன பேசினானுங்க அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மாச்சி, சரவண அண்ணன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே மாமா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, பாட்டி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பழனி உதட்ட கடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஏண்டா, நான் பொண்ணு வீட்ல அம்புட்டு பேசிட்டு வந்தேனேடா. இவன் சின்ன வயசா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட விலாவாரியா சொல்லிட்டு தானேடா வந்தேன். இம்புட்டு சொல்லியும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையாமா? இதோ இவங்க அண்ணன் விவகாரம் பிடிச்சவங்க போய் சொன்ன உடனே பேச்சு மாறிட்டாங்களாக்கும். பொண்ணு வீட்டுக்கு நான் போறேன்டா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு கிளம்புறாரு பாண்டியன். ஏங்க, இருங்க இருங்க, நீங்க இப்ப எதுக்கு போறீங்க? சண்டை போடவான்னு கோமதி கேக்குறாங்க. என்ன கோமதி இது? பின்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க, போனா போதுன்னு இப்படியே விட்டுற முடியுமா? போய் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா அப்படின்னு பாண்டியன் குதிக்க, கோமதி அழுதுகிட்டே பாக்குறாங்க. நம்ப வச்சு கழுத்து அறுத்தது, அவமானப்படுத்தினது அவங்க இல்ல, எங்க வீட்டு ஆளுங்க தான். கேக்குறதுன்னா நீங்க எங்க வீட்டு ஆளுங்களை தான் வந்து கேட்கணும் அப்படின்னு மாறி சொல்றாங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. கூட பொறந்த புள்ள மேல, பெத்த புள்ள மேல ஒரு வன்மத்தை உருவாக்குனாங்கல்ல, அதுக்கு கூட காரணம் இருக்கு, விட்டுறலாம். பாவம் பழனிவேல், இவன் என்னங்க தப்பு பண்ணா? அண்ணன் அண்ணன்னு இப்ப வரைக்கும் அவங்க மேல பாசமா தானே இருக்கான் அப்படின்னு பாண்டியன் கத்த, வடிவு மாறி 2 பேரும் அவரை பாக்குறாங்க. அவர் அப்படியே கலங்கின கண்களோட முகமெல்லாம் இறுகி போய் நிக்கிறாரு. இவனோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டிருக்காங்களே, விளங்குவாங்களா அவங்க அப்படின்னு கத்தற பாண்டியன் அழுதுட்டு இருக்க பாட்டிய பார்த்து, ஏன் அத்தை, நியாயமா அத்தை இதெல்லாம் சொல்லுங்க அத்தைன்னு கேக்குறாரு. பாட்டி அழுதுகிட்டே இல்லன்ற மாதிரி தலையசைக்கிறாங்க. கோமதி ரொம்பவே அழ, அப்படியே அவங்கள தன்னோட தோல்ல சாச்சிக்கிறாரு சரவணன். மச்சான், நாம கிளம்பிடலாம் அப்படின்னு பழனி அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்ல, சித்தப்பான்னு அழுதுறாங்க ராஜி. எல்லாரையும் பார்த்து போலாம் வாங்க போலாம் வாங்கங்கிறாரு
பழனி. டேய் பழனி, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன்டா. அவங்க கையில கால்ல விழுந்தாவது நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ ஆத்தா, நீயே ஆத்தா எனக்காக யார் கால்லயோ போய் விழணும் அப்படின்னு பழனி கேக்குறாரு. பழனி, விடுறா, ஏன்த உங்க மகன் பழனிக்கு ஊர் உலகத்துல வேற பொண்ணா கிடைக்காது அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஒரு சாமி விடாம எல்லா சாமி கிட்டயும் வேண்டிக்கிட்டேன். இவனுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேனே. ஐயோ, இப்படி எல்லா சாமியும் கைவிட்டுருச்சேடா அப்படின்னு கோமதி ரொம்பவே ஏங்கி அழ, அம்மா அப்படின்னு கைய புடிச்சு சமாதானம் பண்றாரு சரவணன். இல்லம்மா, இல்ல, கைய விட்டது சாமி இல்ல, என் குடும்பம். இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு கதறி அழறாங்க பாட்டி. ஐயோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தா கூட பரவாயில்லையே, சண்டை சச்சரவு இல்லாம அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழ்ந்துட்டு போறாங்கன்னு இருப்போமே அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதி மயிலோட அம்மா தோல்ல சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. அடா, இப்படியாடா சொந்த தம்பி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையணும். கடவுளே, நிச்சயம் வரைக்கும் வந்து என் புள்ள கல்யாணம் இப்படி நின்னு போச்சே, அவனுங்க செய்யறத பார்த்தா என் கொலையே நடுங்குதுப்பா அப்படின்னு பழனி தோல்லிய படுத்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி. பழனிக்கு இப்ப தன்னை சமாதானப்படுத்திக்கிறதா, அம்மாவை சமாதானப்படுத்துறதா, இல்ல அழுகிற அம்மா அக்காவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியாம நிக்கிறாரு. முதல்ல ஒரு கார் வர, அதுல இருந்து பாட்டியும் மாறி வடிவும் இறங்குறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளர போக திரும்ப பாட்டி மட்டும் பாண்டியன் வீட்டையும் அங்க இருக்க வாழை மரம், தோரணம், சீரியல் லைட் இதெல்லாம் பார்த்து ஏங்கி நிக்கிறாங்க. உள்ளர போக திரும்பினவங்க உள்ளர போகாம திரும்பி பாட்டியோட 2 பக்கமும் வந்து, அத்தை வாங்க அத்தை, உள்ள போலாம் அப்படின்னு வடிவு கூப்பிட, இல்லம்மா என்ன விட்டுடுங்கம்மா, இப்படியே நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். என் புள்ள பழனி நிச்சயத்தை கெட்டவங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரல, அவங்க முகத்தை பாக்குறது கூட நான் பிரியப்படல அப்படின்னு பாட்டி சொல்ல, அத்தை நீங்க இருக்க போய் தான் அவங்க கொஞ்சம் குறைவா ஆடுறாங்க. நீங்க மட்டும் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், தலைகால் புரியாம ஆடுவாங்க. நீங்க உள்ளர வாங்க அத்தை, உங்க பிள்ளைங்கள நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்க, வாங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு மாறி சொல்ல, வாங்க அத்தை, வாங்க அப்படின்னு மெதுவா கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க வடிவு. உள்ளர சீனியர் வேல்ஸ் 2 பேரும் ஜூனியர் வேல்ஸ் ஒருத்தரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற பாட்டி அவங்களெல்லாம் பார்க்க சிரிப்பை அடக்கிட்டு பாத்துட்டு இருக்காரு முத்துவேல். சிரிப்பை அடக்க முடியாம வாயை திறந்துட்டு ஆன்னு பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். போன வேகத்துல வந்துட்டீங்க, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு குமரவேல் கேட்க, பாட்டியும் மாரியும் அந்த பையனை ஒரு முறை முறைக்கிறாங்க. ஆத்தா, பொண்ணு எப்படி இருந்துச்சு ஆத்தா? நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பெரிய இடமா, நம்ம பழனிக்கு ஏத்த பொண்ணு ஆத்தா, இல்ல தலவாழை இலையெல்லாம் போட்டு விருந்து பலமா இருந்துச்சு ஆத்தா, இல்ல பத்தலன்னு சொல்லி சாப்பாடு இல்லன்னு சொல்லி அனுப்பிட்டானுங்களா அப்படின்னு கேக்குற சக்திவேல் கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிறாரு. சி, வாய மூடு, நம்ம பழனியாமில்ல நம்ம பழனி. ஏண்டா, அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களாடா அப்படின்னு பாட்டி கேட்க, அண்ணனை ஓரக்கண்ணால பாக்குறாரு சக்திவேல். ஆத்தா, நாங்க எதுவும் தப்பா பண்ணலையா ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்ன பேசுறீங்க தம்பி, கோவில்ல எல்லாரும் முன்னாடி உங்க தம்பியை அப்படி அசிங்கப்படுத்தி இருக்கீங்க, அது சரியா உங்களுக்கு? பொண்ணு வீட்டுல இல்லாததையும் பொல்லாததையும் போய் சொல்லி இருக்கீங்க, அது ரொம்ப சரியான வடிவு கேக்குறாங்க. இல்லாததையும் சொல்லல, பொல்லாததையும் சொல்லல, அவன் வெறும் பையன்னு சொன்னோம், ஒண்ணும் இல்லாதவன்னு சொன்னோம், அது உண்மைதானே அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஏன்பா முத்து, என் பையன் வெறும் பையனா? உங்களுக்கெல்லாம் இந்த சொத்துல எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு என் பையனுக்கும் இருக்குப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அதே எப்படி ஆத்தா, நாங்க ரா பகலா கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், அவன் இங்க எங்க கூட இருந்து வேலை செஞ்சாதான் பங்கு, கடையில உட்கார்ந்து பொட்டலம் மடிச்சிட்டு எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எப்படி ஆத்தா சொத்துல பங்கு தர முடியும் அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. டேய், நீ வாய திறந்து பேசவே கூடாது சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னடா, கோமதி புருஷனை அவமானப்படுத்தணும், பழி வாங்கணும், அதுதானே உங்க நோக்கம்? அதுக்காக நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்களா? முதல்ல கோமதி மகனோட கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணணும்னு யோசிச்சீங்க, ஆனா உங்க திட்டத்தை மீறி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப பழனிவேல் கல்யாணத்துக்கு குறி வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டே கேட்க, ஏதோ எக்ஸிபிஷன்ல வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி சக்திவேல் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா, சொந்த தம்பிக்கிட்டேயே வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏண்டா, ஏண்டா, நீங்களும் அவனும் ஒரே வயித்துல தானேடா பிறந்தீங்க, அந்த நினைப்பு கூடவாடா உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு? அத்தனை பேர் முன்னாடியே அசிங்கப்பட்டு நின்னான்டா என் புள்ள அப்படின்னு பாட்டி பதறி அழுதுட்டு சொல்ல, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமா. முத்துவேல் எழுந்திருக்க சக்திவேல் குமரவேலும் எந்திரிக்கிறாங்க. இருக்கட்டும், நம்ம கிட்ட எடுபடியா இருந்தவனுக்கு எடுபடி வேலை பார்க்க போனால, அவனுக்கு தேவைதான்னு முத்துவேல் சொல்றாரு. முத்து, முத்து, வேண்டாம் முத்து, வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத, நீங்க பண்றதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காதுடா அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன ஆத்தா,
எங்களுக்கே சாபம் குடுக்குறியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஐயையோ நான் ஏன்பா சாபம் விட போறேன், நீங்க எல்லாம் பெத்த பிள்ளைங்களா போயிட்டீங்களே, சாபம் விடுறதுக்கு கூட எனக்கு வாய் வரமாட்டேங்குதுடா, கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. அன்னைக்கே என் புள்ள பழனி என்ன கூப்பிட்டான், வேண்டாம் அத்தா நீ இவங்களோட இருக்காத, நாம எங்கேயாவது போயிடலாம்னு கூப்பிட்டான், நானும் சரின்னு சொல்லிட்டு அப்பவே அவன் கூட போயிருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாரு சக்திவேல். இப்பவும் ரொம்ப அசட்டையா நிக்கிறாரு முத்துவேல். அப்பவே அவன் கூட்ட இடத்துக்கு, உங்களெல்லாம் பார்க்காத இடத்துக்கு, கண்காணாத இடத்துக்கு போயிருக்கணும். டேய், இந்த காட்டு மிராண்டி பயலுங்களோடலாம் நான் இருந்திருக்கவே கூடாது, நான் பண்ணது தப்புதான் 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 தப்புதான்னு சொல்லி தலையில அடிச்சிட்டு அழறாங்க பாட்டி. ஏன் ஆத்தா, அவனே சோத்துக்கு தகிடு தத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், இதுல உன்னை வேற வச்சு அவன் காப்பாத்துவானா? என்னாத்தா நீ வேற உலகம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கிண்டலா சொல்றாரு. அத்தையே மன வலியில இருக்காங்க, இப்பவும் இந்த மாதிரி எகத்தாளமா பேசணுமா தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு வடிவு சொல்றாங்க. வடிவு, நீ இதுல தலையிடாதங்கிறாரு முத்துவேல். ஆனா உன்ன இப்படி ஒண்ணு சொல்லிடுங்க, நான் பேசக்கூடாது, மாறி பேசக்கூடாது, அத்தை பேசக்கூடாது, நீங்க என்ன அக்கிரமம் பண்ணாலும் நாங்கெல்லாம் அதை பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கணும், அப்படிதானேன்னு வடிவு கோவமா கேட்க, வடிவு அப்படின்னு வாய்ஸை ஏத்துறாரு முத்துவேல். கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி உறுத்தலையாங்க அப்படின்னு வடிவு கேட்க, அண்ணன் தம்பி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, 1000 தான் இருந்தாலும் அவரு உங்க சொந்த தம்பிங்க, வீட்டுல எவ்வளவு சண்டை போட்டாலும் வெளியிடத்துல அவரு உங்களை ஒரு தடவை கூட விட்டு கொடுத்ததே இல்ல, ஆனா இன்னைக்கு ஊருக்கு முன்னாடியும் பொண்ணு வீட்டுக்காரவங்க முன்னாடியும் உங்க தம்பியை நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்க, உங்க தம்பிக்கு கோமதி வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு அவமானமா இருக்கு, ஆனா உங்க தம்பி கல்யாணத்தை நீங்களே நிறுத்தி இருக்கீங்களே, அது உங்களுக்கு அவமானமா தெரியலையா அப்படின்னு மாறி நறுக்கு நறுக்குன்னு கேக்குறாங்க. ஏய் வாய மூடு, பேசிக்கிட்டே போற அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நீங்க அதட்டுனா நாங்க வாய மூடிடணும், ஆனா ஊர் வாய மூட முடியாதுல்ல, வெள்ளையும் சொல்லையுமா வெளியில போறீங்கல்ல, தம்பி கல்யாணத்தை நிறுத்தின அண்ணனுங்க போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மாறி கேக்குறாங்க. அம்மா, அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு குமரவேல் சொல்றாரு. சீ, வாய மூடுறா, ஏற்கனவே சேர்த்து வச்ச பாவத்தாலதான் உன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, இந்த லட்சணத்துல மேலும் மேலும் பாவமா சேர்த்துக்கிட்டு போங்க, குடும்பம் நல்லா விளங்கிடும் அப்படின்னு மாறி சொல்ல, செய்யன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க 3 பேரும். அத்தை நீங்க வாங்கன்னு வடிவு கூப்பிட, எனக்கு வயசாகுது, எப்போன்னு இல்லாம நான் போய் சேர்ந்துடுவேன், சாகிறதுக்குள்ள என் புள்ள கல்யாணத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா, அதுதான்டா எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோயேன் என் கட்டை வேகவே வேகாது, அப்புறம் 7 ஜென்மத்துக்கும் பெத்தவ ஆசைய நிராசையாக்குன பாவத்தை நீங்க தாண்டா தூக்கி சுமக்க போறீங்க, அத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பாட்டி சொல்ல யோசனையோட நின்ன முத்துவேல் அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. சக்திவேல் ஆமாமா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரி நக்கலா பாத்துக்கிட்டு இருக்காரு. வேணாண்டா வேண்டாம் அப்படின்னு கைய ஆட்டிட்டு பேசாம தளர்வா நடந்து உள்ளர போறாங்க பாட்டி. நீ போ மாறின்னு சொல்ல பாட்டி பின்னாடி மாறி போறாங்க, பின்னாடி வடிவும் போறாங்க. முத்துவேல் யோசனையா ஒரு பக்கம் பாக்க, குமரவேல் யோசனையா ஒரு பக்கம் பாக்க, 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு சக்திவேல். 3 வேல்ஸ் வெளிய வந்து நிக்குதுங்க. என்னன்னு எதிர்த்த பூட்டி கிடக்கு, அவமானம் தாங்க முடியாம எங்கேயாச்சும் போயிட்டானுங்களோ அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்பா மான அவமானத்துக்கெல்லாம் பயப்படுறவங்களா இருப்பாங்களா என்ன, அதுக்கெல்லாம் பயந்துருந்தா எப்பவோ உங்க குடும்பத்தோட இங்க இருந்து போயிருக்கணும், எத்தனை தடவை அவமானப்படுத்தி இங்கதானே இருக்காங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, சக்திவேல் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா முத்துவேல் மட்டும் ஏதோ யோசனையாவே இருக்க. அண்ணே என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, அம்மா சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கேங்கிறாரு அவரு. பழனி பாவம்டான்னு அவரு சொல்ல, பாவம் தானே இல்லன்னு யார் சொன்னது, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா என்ன ஆகும்னு அவனுக்கும் தெரியணும் இல்ல, நடந்தது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சேர்ந்தான்னா அவனுக்கு நல்லது அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்கும் போதே கார் வருது. அண்ணே வந்துட்டாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல 3 பேரும் அங்க பாக்குறாங்க. எல்லாரும் கீழே இறங்குறாங்க. பழனி ரொம்ப சங்கடத்தோட தலை குனிஞ்சு இறங்குறாரு. எல்லாரும் இறங்கி நிக்க எத்தால பாத்துட்டு, டேய் எல்லாரும் உள்ளர போங்கங்கிறாரு பாண்டியன். டேய் வாடான்னு பழனிய தோளோட அணைச்சு அவரு திரும்ப கைய தட்டி கூப்பிடுறாரு சக்திவேல். இப்படிதான்டா தோல்ல கைய போட்டு கூட்டிட்டு போவான், அவனை நம்பி போ, உன் வாழ்க்கையில ஒரு நல்லதும் நடக்காது அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏய் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க கோமதி. ஏய் கோமதி வேணாம் உள்ள போ, டேய் வாங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் உள்ளர போறதுக்கு திரும்புறாங்க. என்னப்பா மளிகை கடை ஓனரு, எப்பவுமே அப்படியே ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சிலுத்துக்கிட்டு வருவ, அப்படியே பொத்துனாப்புல உள்ள போற, பயந்துட்டியா அப்படின்னு திரும்பவும் வம்புக்கு இழுக்கிறாரு சக்திவேல். ஏய் யாருக்கு பயம், எங்க அப்பாவுக்கெல்லாம் யார பார்த்தும் பயம் கிடையாதுன்னு கதிர் சொல்றாரு. ஏய் வாய மூடுன்ற மாதிரி சைகை பண்றாரு சக்திவேல். பயம் இல்ல, கேவலமானவங்க கிட்ட பேச வேணாம்னு நினைக்கிறாரு. அம்புட்டுதான்னு செந்தில் சொல்ல செந்தில பாக்குறாரு பாண்டியன். நாங்க கேவலமானவங்களாவே இருந்துட்டு போறோம், உங்க அப்பன் மச்சானுக்கு ஊரை கூட்டி ஜே ஜேன்னு நிச்சயதார்த்தம் பண்ணணும், நானே சவாரி
சவால் விட்டான்ல, தோத்துட்டான்ல அப்படிங்கிற சக்திவேல் மீசையை தடவி விட்டுட்டு பெருமையா சிரிக்கிறாரு. ரைஸ் ஆகுற பாண்டியன் வேகமா நடக்க நீங்க இருங்க அப்படின்னு கோமதி முன்னாடி வர்றாங்க. இவரு மச்சான்னா யாரு? இவன் ஒண்ணு ரோட்ல போறவன் இல்லையே, சொந்த தம்பி தானே. இந்த சொந்த தம்பி கல்யாணம் நின்னுடுச்சுன்னு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இதுக்கு முன்னாடி பல தடவை என் புருஷன் என் தம்பிக்கு பொண்ணு பார்த்தாரு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முட்டுக்கட்டையா போட்டீங்க. நாங்க தான் எங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு பெரிய சவடாலா பேசுனீங்க. அதான் ஒண்ணும் கிளிக்கல. கடைசியில அலைஞ்சு திரிஞ்சு அம்புட்டு நல்ல வரேன்னு பார்த்தாரு. என்ன திரண்டு வர நேரத்துல பானைய உடைச்ச மாதிரி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு இப்ப பேச்சு வேற பேசுறீங்க அப்படின்னு கோமதி கேட்க பதில் சொல்லாம திருன்னு அங்கங்கன்னு பாத்துட்டு இருக்கானுங்க 3 பேரும். உங்க பின்னாடி பாட்டி வடிவும் மாறி 3 பேரும் வந்து நிக்கிறாங்க. கோமதி பேசாம உள்ளருவான்னு பாண்டியன் சொல்ல, நீங்க இருங்க, இதோ பாருங்க, எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணேன். இதனால என்னை எதிரி ஆக்குனீங்க. என்னைய கட்டினவரும் உங்களுக்கு எதிரி ஆயிட்டாரு. இப்ப புதுசா என் மகனும் மருமகளும் எதிரி ஆயிருக்காங்க. பொழுது விடிஞ்சு இருட்டுற வரைக்கும் எவ்வளவுதான் அநியாயம் பண்ணுவீங்க? அதுவும் 1 நாள் 2 நாள் இல்ல, 30 வருஷமா. ச்சே, இன்னுமா உங்க கோவம் குறையல? குறைய வேணாம், விடுங்க. இவன் என்ன பண்ணா உங்களுக்கு அப்படின்னு பழனியோட கைய பிடிச்சு முன்னாடி இழுக்கிறாங்க கோமதி. இவன் அண்ணன் அண்ணன்னு பாசமா தானே இருந்தா. நீங்க இவ்வளவு கேவலமானவங்கன்னு தெரிஞ்சும் நீங்க இந்த நிச்சயத்துக்கு வரணும்னு நினைச்சான். உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சான். கடைசியில ச்சே, ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி இவனை தலகுனிய வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, அதுவரையிலும் குனிஞ்சிருந்த பழனி நிமிர்ந்த அண்ணனுங்க கண்ணுங்களை பாக்குறாரு. நீங்க எல்லாம் மனுஷங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் கிடையாதா அப்படின்னு கோமதி கேட்க, இந்த பாரு, சும்மா வீட்டுக்கு முன்னாடி நின்று டிராமா பண்ணிட்டு இருக்காத. உன் புருஷன் என்ன பாசத்திலேயா பழனிக்கு பொண்ணு பார்த்தான்? எங்க மூஞ்சில கரிய பூசணும்னு பார்த்தான். நாங்க அவன் மூஞ்சில கரிய பூசிட்டோம். அவ்வளவுதான் நடந்ததுன்னு அசால்ட்டா சொல்றாரு சக்திவேல். யோ அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, அப்படின்னு ஒரு விரல நீட்டி மிரட்டுறாரு சக்திவேல். நான் ஒண்ணும் உன்னை மாதிரி கீழ்த்தரமானவன் கிடையாது. ஓ, உன்கிட்ட பிரச்சனையா? நேருக்கு நேரா வந்து சண்டை போடுவேன். நீ நினைக்கிற மாதிரி என் மச்சானெல்லாம் வச்சு நாடகம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். யோ, என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேனோ அதே மாதிரிதான் என் மச்சான் பழனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இவனுக்காக தான் இம்புட்டு ஏற்பாடும் பண்ணேன். நீ எல்லாம் பேசுறீங்க பாரு பேச்சு. யோ யோ யோ, நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுவுமே சரியா யோசிக்க தெரியாதா உங்களுக்கு? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அடுத்தவனை கவுக்கணும், அடுத்தவனை அழிக்கணும்னு யோசிக்கிறவனுக்கு அடுத்தவனும் அதே மாதிரி தான் நினைக்கிறான்னு நினைக்க தோணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க. சரிப்பா, நீ நல்லவனாவே இருப்பா, அங்க அழிக்கிறவன் கெடுக்கிறவனாவே இருந்துட்டு போறோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கூட பிறந்த தம்பியோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இருக்கீங்க, அத பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு நினைப்பில்ல? அதை எப்படி இத்தனையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற? ஐயா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்களே அப்படின்னு பாண்டியன் கேட்க, முத்துவேல் பழனிய பாக்குறாரு. பழனி நேருக்கு நேரா தன்னோட அண்ணன் கண்ணை பாக்குறாரு. மீதி என்னங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.